தான் சரியா? பாபு சொல்லுங்கள் அதே தான். அதே தான் துணி தொங்க விடாம ரொம்பவும் துணி இழுக்காதீங்க. இந்த 2 தையும் ஒன்றும் கரெக்டாக வச்சுக்கணும். வச்சு 23 ஒரு இன்ச்சு கொடுத்துட்டு 24 சுற்றாலும் இந்த பக்கம் வைக்கிறீங்க. இந்த பக்கம் 24 வச்சிடணும். வச்சு கரெக்டாக என்ன பண்ணுறோம், இந்த துணியை இப்படி மடித்து போடணும். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், நல்லா கவனிக்கணும். போட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், பின் துண்டு உயரம் இந்த ஷோல்டரில் இருந்து 2 இன்ச்சு போடும். 14 சரியா? அப்போ 16 சுற்றளவு 1 இன்ச்சு போடுவாங்க. அது வந்து கையலுக்கான இது வந்து மடிச்சு விடலாம். 16 சரியா? கொஞ்சம் வீடு எடுக்கணும், கொஞ்சம் நவுத்து போட்டோம். 16 மேம் போடுவாங்க சரியா? ஒயர் எத்தணுமோ அதோட அந்த கூட்டிக்கிறீங்க. சுற்றோட எத்தனை இருக்கோ அதோட ஒன்று கூட்டிக்கிறோம். இது சாதா ப்ளவுஸ்க்கு இப்படி தான் போட்டோம். இப்போ அதுதான் போகிறோம். இதுக்கப்புறம் தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த பக்கம் போடுறது இந்த துண்டு வந்து பின் துண்டு, பின்னாடி முதுகு துண்டு. இது நம்ம போட்டுக்கிறது இது வந்து பின் துண்டு சரியா? போட்டு இங்கே ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு இங்கே வச்சு இதுக்கப்புறம் தான் நீங்கள் கவனிக்கணும். கரெக்டாக பார்த்து செய்யணும். இப்போ என்ன பண்ணுறோம், இது வலது பக்கம், இது இடது பக்கம். இந்த லெஃப்ட்டு துணியை இப்படி கொண்டாங்க. இந்த லெஃப்ட்டை கொண்டு வரோம். இப்போ நம்ம தைக்கிறது ப்ளவுஸில் வந்து சாதா கட்டிங், நேர் கட்டிங் சரியா? இது 2 கட்டிங் இருக்குது, நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் இருக்குது. இப்போ நம்ம தைக்கிறது வந்து சாதா நேர் கட்டிங் முடிச்சாச்சா? பின்துட்டு உயரம் வச்சுட்டோம், மடித்து போட்டாச்சு, சுற்றல் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த ஷோல்டர் 2 பிடிக்கணும். இதுக்கப்புறம் நீ நல்லா கவனிக்கணும். கவனிங்க, இடையில பேசாதீங்க. இந்த ஷோல்டர் 2ஐயும் கரெக்டாக பிடிச்சிக்கோ. பிடிச்சிட்டு நான் என்ன செய்யணும் நல்லா கவனிங்க. இது இருக்கா? கரெக்டாக இந்த 2 துணி ஒன்றா இருக்கணும். இந்த முதுகு துணி ஒன்றா கரெக்டாக வச்சுக்கணும். கொஞ்சம் கூட இழுக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. கரெக்டாக இருக்குது. ஒரு மேலே ஏறணும் கூடாது. கரெக்டாக அப்படி இருக்கணும். கொஞ்சம் கூட இந்த முதுகு துணி விட்டு நவரக்கூடாது. இதுவும் துணி கரெக்டாக இருக்கணும். அப்படி தான் அந்த குண்டூசி வாங்குகிறோம், கால் ஊசி வாங்குகிறோம்ல, அந்த பின் ஊசி அப்படி வச்சுக்கணும். வச்சு அப்படி வைக்கிறோம் சரியா? மேலெல்லாம் ஏறக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இருந்துச்சா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளோதான், ஒன்றும் செய்யாதீங்க. இங்கே 1/4 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 6 இன்ச்சு சரியா? இப்போ இந்த துணியை நீங்கள் எடுத்துடணும். துணியை எடுத்துகிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு கவனிக்கிறீங்க. இப்போ நம்ம போடுறது என்னது, என்ன பகுதி இது? கை, கழுத்து கிடையாது, கை. இது வந்து கை. சாரா இருக்காரு, இங்கேருந்து 1 இன்ச்சு வைக்கணும். நான் வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டேன். இப்போ இது வரைக்கும் எப்போ மாதிரி தான் போட்டிருக்கோம், புரியுதா? இது வரைக்கும் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஸ் வராது. உயரம், சுற்று, கை வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். கை எல்லா கையும் சேர்த்து தான் வெட்டணும். முன்துண்டு சேர்த்து தான் வெட்டணும். நிலையை தூக்கி வெட்டிருக்கூடாது. இது தோல், இது கை உயரம், கை அகலம், இது வந்து மார்பு சுற்றாது, இது வந்து உயரம் சரியா? இது கழுத்து. இப்போ எதுக்கு பின்னாடி தான் நீ கவனிக்கணும். 10 கேள்வி கேட்குறத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்புறமா கேள்வி. இந்த கொக்கி இருக்குல்ல, இந்த கொக்கி பக்கத்தில் நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு இது வந்து 1/2 இன்ச்சு நம்ம தையல் கொடுத்துருவோம். இப்படி சின்னதான தைக்கக்கூட நான் 1/2 இன்ச்சில் வச்சு தான் நம்ம தையல் ஜாயின் பண்ணுறோம். பார்த்தியா? இங்கே 1/2 இன்ச்சு இருக்கா, 1/2 இன்ச்சு விட்டுறணும். விட்டுட்டு இதில் இருந்து நீங்கள் அளவு எடுத்து தைக்கலாம். அளவு எடுத்து தைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரியறது கஷ்டம். அதனால் இது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்புறமா அளவு எடுத்துக்கணும். துணியை இழுக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாதுப்பா. அதனுடைய போக்குலேயே விடணும். இங்கே பாரு சரியா? துணி இழுக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கே வச்சுருக்கீங்க.
இங்கே வச்சு ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றினோமா அதே மாதிரி இங்கேயும் 1/4 இன்ச்சு வச்சு ஒரு பாக்ஸ் போட்டு இந்த வட்டம் வந்துடும். இது ஒரு பாயிண்ட். ஃபஸ்ட்டு கொக்கியில் பக்கம் தான் வைக்கணும், வேறையும் சேர்க்கலாம். அதுக்கடுத்து இந்த பட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறது இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம தனியாக கொடுக்குறது. இந்த இது தனியாக கொடுத்து தைக்கிறது இது. அப்போ இதை நம்ம விட்டுறணும். விட்டுட்டு இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். லைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ கை வச்சுக்கிட்டு இதுலேருந்து 1 இன்ச்சு சேர்த்துக்கோ. இந்த ஒரு இன்ச்சு ஏன் சேர்க்குறோம்னா இங்கே 1/2 இன்ச்சு தையல் போகுதா, இங்கே ஒரு சின்ன டாட் போடுறோம்னா அதுக்கு இந்த 1 இன்ச்சு சேர்க்குறோம். அதுக்கடுத்தாப்புல என்ன செய்கிறோம், இந்த டாட் வந்துடும். இங்கே ஒரு டாட் இருப்பாரு, இங்கே இருக்கா, இங்கே ஷோல்டர் இருக்கா, ஷோல்டர் பிடிச்சிக்கோங்க. சென்ட்ரு பண்ணிக்கணும். சென்ட்ரு பண்ணி இங்கே நம்ம 1/2 இன்ச்சு தையல் போட்டோமா, இந்த 1/2 இன்ச்சில் இருந்து இந்த தையல் இருக்குல்லப்பா, தையல் பிடிச்சிக்கோங்க. ரொம்ப இழுக்கக்கூடாது, அப்படி வச்சுக்கோங்க. வச்சு இங்கே புள்ளி வச்சுக்கோ. அப்புறம் இதை இழு, இங்கே பாரு, இங்கே இருக்கு பாரு. அதில் 1/2 இன்ச்சு கீழே உயரம் போட்டோம், சுற்றோட போட்டோம். அடுத்து முன்கெழுத்து தொக்கியில் பக்கம் வச்சு போட்டோம். இந்த பட்டியை விட்டுறோம். பட்டியை விட்டுட்டு இது ஓப்பன், இந்த ஓப்பன் முன்னாடி அதை எடுக்கிறோம். எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த டாட்டு, இது பெரிய டாட்டு, இந்த டாட்டு அது கீழே வைக்கிறோம். அதுலேருந்து கீழே வரைக்கும் வைக்கணும். வச்சு அதோட 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். புரிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்து இந்த சைடு ஒரு பார், சைடு ஆம்பூல் கீழே இருக்குது.